ஆமென். இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்த தேவனுக்கு இந்த வருஷம் பயிற்சி, கடந்த வருஷம் பயிற்சி, இந்த புதிய வருஷத்துல இன்னைக்கு என்ன டேட்டு? 23ஆம் தேதி. 23ஆம் தேதிக்குள்ள வந்துட்டோம். ஆமென். இன்னைக்கு இந்த 23ஆம் தேதி பார்க்கும்போது பல வருஷங்களுக்கு முன்பாக இட்ஸ் a saddest day. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவனுடைய 2 பிள்ளைங்க 22ஆம் தேதி ராத்திரி அவங்க கார்ல டிராவலிங் வரும்போது, அவங்க ஊருக்கு வரும்போது they were burnt alive. உயிரோடு எரிக்கப்பட்ட நாள் இது. ஆமென். அதனால இந்தியாவே துக்கப்பட்ட, உலகமே துக்கப்பட்ட நாள் இது. ஆமென். அவ்வளவு கொடூரம், அவ்வளவு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. they came ஆஸ்திரேலியால இருந்து அவங்களுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவங்களுடைய எல்லா வாழ்க்கையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு சொல்றது. இது shows ஒரு மீனான ஒர்க். என்னங்க? குஷ்டரோகிகளை பராமரிக்கிற வேலை. யோசிச்சு பாருங்க. அந்த குஷ்டரோகி இன்னைக்கு ஏதோ கர்த்தருடைய கிருபைனால மருந்து அது இதுன்னு இன்னைக்கு அத்தனை இல்லை. அன்னைக்கு அவங்க வரும்போது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. மூக்கு அழுகி போய், முகம் அழுகி போய், கை விரல்கள் அழுகி போய், தட் வாஸ் தி கண்டிஷன். அவங்க அவர்களை பராமரித்து, அவர்களுக்கு சுத்தம் பண்ணி, அவர்கள் பேண்டேஜ் போட்டு, அவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வாழ்ந்து அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்னங்க? they were killed. நமக்கு அவர்கள் மரித்தது இன்னைக்கு தேவ சமூகத்துல they were martyred. Amen. martyrs. இந்தியாவுல எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மரித்தார்கள். அதுல கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவனுடைய 2 பிள்ளைகளும் மரித்து இருக்கிறாங்க. அந்த சின்ன வயசு 8 வயசு 10 வயசு பிள்ளைங்க மரிக்கணும்னா எத்த துடிச்சிருப்பாங்க. யோசித்து பாருங்க. Hallelujah. But there was no one. சில நேரத்துல நம்ம கூட கேள்வி எழுமும், வேர் இஸ் காட்? இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. why did God do any miracle? ஏன் ஒரு அற்புதத்தை செய்யல? ஏன் கர்த்தர் அவங்களை காப்பாத்தல? நமக்கு வருதுல்ல, நமக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு பலவீனம் வந்தா, ஒரு நோய் வந்தா நம்ம கேள்வி கேட்கலாம். why நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் இதெல்லாம் கர்த்தருக்கு செய்யறேன், why God is not doing anything? ஏன் என் வாழ்க்கையில இதையும் செய்ய மாட்டேங்கிறாரு? you will find no answers. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் எங்க தெரியுங்களா? when you go to the presence of God. Hallelujah. Day will come. அந்த நாள்ல நீங்க தேவ சமூகத்துக்கு when you go, அவரோடு இருக்கும்போது அங்க கேட்கும் போதுதான் you will know the answer. அங்கதான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த. till then அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உபாகமத்துல சொல்லும், மறைக்கப்பட்டவைகள் தேவனுடையது, வெளிப்படுத்தப்பட்டவை நமக்கா. certain things God doesn't reveal. ஏன் நடந்தது கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கு? ஏன் இந்த 2 பிள்ளைகளுக்கு நடந்தது? நீங்க அந்த கதெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா, அவனை புடிச்சு ஜெயில போட்டாங்க, ஆயுள் தண்டனை குடிச்சு அவன் நல்ல நடத்தைக்காக அவனை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும் போது அத்தனை பெரிய கூட்டம் அவனை வரவேற்கு. எது அவங்க சாதிச்சான். ஹல்லேலூயா. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை போய் இன்டர்வியூ பண்ணார். ஆக்சுவலி ஒரு இந்து மனுஷன் தான் அவரோட பேசுற, ஒரு IAS ஆபீசர் இருந்தவர். அவர் பேசும்போது சொன்னாரு, அவரோட கான்டாக்ட் பண்ணும்போது என்னால ஒன்னும் பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்க, I have forgiven them. அவர்களை என்னைக்கோ நான் மன்னிச்சிட்டேன். the day it happened, வருத்தம் வந்தது, நான் மன்னிச்சிட்டேன். that is Christian life. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. how do we live? 2025 போயிருச்சு, 26 வந்துருச்சு. இன்னைக்கு 22 நாள் போயிருச்சு, 23ஆவது நாள்ல இருக்கிறோம். I mean, நாம எப்படி வாழ்ந்தோம், இனி எப்படி வாழ போகிறோங்கிற குவெஸ்டியன் என்னைக்குன்னா நீங்க போட்டிருக்கீங்களா? இந்த 2026 வரும்போது அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை, என்ன வாக்கு தத்துவம். சில இடங்கள்ல வாக்கு தத்துவ அட்டைகளை கொடுப்பாங்க. ரைட்? அந்த வாக்கு தத்துவ அட்டைகளை எடுத்துட்டு எனக்கு இந்த வாக்கு தத்துவம் வந்துச்சு, எனக்கு இந்த வாக்கு தத்துவம், அது 4 பேருக்கு காட்டுவோம். அந்த பைபிள்ல வச்சுக்குவோம். பைபிள்ல வச்சுட்டு மறந்துடுவோம். ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் 15 நாள்லயே மறந்துடுவோம். அந்த வாக்கு தத்துவம் ஞாபகம் இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறலன்னா என்ன பண்ண போறீங்க? வாக்கு தத்துவம் மேல வாக்கு தத்துவம் எல்லாம் இந்தியால, உலகம் எங்கும், மோஸ்ட்லி இந்தியால தான் நிறைய வாக்கு தத்தங்கள். நைட் பிரேயரு, வாட்ச் நைட் சர்வீஸ், இது இங்க இந்தியால தான் அதிகம். வெளிநாட்டுல எல்லாம் அவ்வளவு கிடையாது.
இங்கதான் அதிகமா. அந்த வாட்ச் நைட்ல கர்த்தர் இதை செய்ய போகிறார், கர்த்தர் அதை செய்ய போகிறார். நம்மளும் கேட்டு கேட்டு பழகி போச்சு. அது நடக்கலனாலும் போய் அதையே திரும்ப திரும்ப கேட்போம். கேட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ போனோமா புது வருஷத்தை பிரேயரோட அனுசரிச்சுமா வந்தோமா, அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டோம், தூங்குவோம். என்னதை கொண்டாடுறீங்க நியூ இயர்? ஹல்லேலூயா. சோ இந்த யோசிச்சு பாருங்க, இந்த கிரஹம் ஸ்டெயின்ஸ், அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி, அவங்க பொண்ணு, இன்னைக்கு அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. பட் ஹவு would have been that situation? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை அனுமதிச்சார்னா எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, சந்தோஷமா இருப்போமா? Amen. Hallelujah. They live that life. உண்மையா கர்த்தருக்காக இருந்தாங்க. அதனாலதான் அவங்க மனைவி அதை நினைக்கும் போது என்னன்னு ஆச்சரியப்படுகிற காரியம், how much she would have been groomed herself in the Lord. கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு அங்க கட்டப்பட்டிருந்திருப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள ஐக்கியப்பட்டிருந்திருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கும் சொல்றதுக்கு, நான் அவர்களை மன்னித்து விட்டேன். I have forgiven them. இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தாக்கா நமக்கு பல வருஷங்கள் அந்த ஒரு ஹர்ட்டோ இருக்கும் போது அதை மறக்க முடியறதில்ல. எனக்கு அன்னைக்கு செஞ்சிட்டாங்க, அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க, அன்னைக்கு அதை சொல்லிட்டாங்க. We live in that past hurt. அது ஒரு நன்மையை நமக்கு கொண்டு வர போகிறது இல்ல. Amen. You are not going to enjoy the presence of God. அது நமக்கு தேவ பிரசன்னத்துக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இடரலா இருக்கிறது என்று தெரியாமலே என்ன பண்றோம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு இடரலாய் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We have not opened ourselves for the presence and for the glory and for the power of God. So இந்த வருஷத்துல ஒரு மாற்றம் நமக்குள்ள வரட்டும். Amen. Hallelujah. Be ready for anything. நமக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்ம கத்து கொடுத்துருக்க, கத்துட்டு வந்துட்டோம். Amen. சில நேரத்துல ஆண்டவர் ஆமா உண்மையா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். இன்னைக்கு கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர் உயிரோடு இருந்ததால இவ்வளவு பேசி இருக்க மாட்டா, இன்னைக்கு உலகம் எங்கும் பேசுறாங்க. That is a blessing. Blessing in a disguise. உண்மையா யோசிச்சு பாருங்க, அவர் உயிரோடு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பேசி இருப்போமா? வருஷம் வருஷம் பேசுவோமா? பேச மாட்டோம். அவர் இங்கேயாவது ஒரிசால இங்கேயாவது குஷ்ட ரோகிகள் நடுவுல இருந்திருப்பாரு, அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிருப்போம், அவ்வளவுதான் நடந்திருக்கும். That is the blessing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த பரிமளம் தைலம் பூசுகிற ஸ்திரியை பார்த்து யூதா சொல்லுவான், இந்த பணத்துக்கு வித்து இருக்கலாமே, மரணத்துக்கு ஏதுவாக செய்தார். அவ என்னை குறித்து பேசுகிற இடத்துல எல்லாம் இவ்வளவு பேசப்படும். அமேசிங் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நிறைய பணம், நிறைய சொத்து, நல்ல சுகம், வீடு, காரு இப்படி இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு இல்ல. Not even one disciple except Judas காரியோத்தை தவிர மற்றவர்கள் எல்லாரும் they suffered. எல்லாரும் துன்பப்பட்டாங்க. 12 அதுல 11 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், யோவானை தவிர. அங்க ஒரு பத்மு தீவுல அவர் நிறைய வாதிச்சாங்க, நிறைய கஷ்டப்பட்டாரு. Amen. Hallelujah. But they stood their ground for Jesus Christ. இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி இருக்க போகிறோம்? இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி வாழ போகிறோம்? How is you going to 2026 எப்படி இருக்க போகிறது? Hallelujah. ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்க கத்துக்கணும். அந்த மகிமையா இருக்கிறதுல ஒரு காரியம் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, an obedient life. Hallelujah. ஆண்டவர்கிட்ட போகும்போது நீ என்ன சாதிச்சீங்க, எவ்வளவு ஆத்துமா, அதெல்லாம் இருக்கிறது. பட் ஒன்னு எதிர்பார்ப்பார் கர்த்தர், how well you obeyed and lived for me. என்னுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தான் கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. Amen. Hallelujah. சாமியலுடைய ஒபீடியன்ஸை நாம பார்க்க போறோம் இன்னைக்கு. How obedient he was there.
There are so many scriptures that points out to the obedience of Samuel. ஆனா அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் டே அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போதே he grew, தேவனுடைய சமூகத்துல அவன் வளர்ந்தான். Amen. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் God calls him as a prophet. Amen. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்கவங்க ஒரு பக்கத்துல ஒரு பேர் ப்ராஃபெட், அப்போஸ்தலன் போட்டு வச்சிருப்பாங்க. தீர்க்கதரிசி வெரி ஸ்பெஷல் டு காட். அப்போஸ்தலரை காட்டிலும் தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருனும் தீர்க்கதரிசி ஆக முடியாது. எவ்ரிபடி காட் கிவ்ஸ் a gift of prophecy. தீர்க்கதரிசியின் வரம் எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனா தீர்க்கதரிசி என்று அழைக்கிறவர் தேவன் மாத்திரம் தான். இன்னைக்கு எடுத்து பாருங்க, ப்ராஃபெட், இந்த ப்ராஃபெட், அந்த ப்ராஃபெட் நல்லா பேரை போட்டிருப்பாங்க. அவர் உண்மையாகவே அவங்க தேவன் கிட்ட இருந்து are they receiving the message from God and proclaiming it to the people? தேவனுக்கு அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி அவர்கள் தேவன் பேசி தேவன் சொல்றதை கேட்டு தேவன் சொன்னபடியே சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? Hallelujah. Unless until God calls a person, பிரித்து எடுத்து அந்த ப்ராஃபட்னு கூப்பிடும் போது அவர்களோட தான் தேவன் அதிகமாக பேசுவார். ஆமென். உங்களோட என்னோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இந்த வேதாகமத்தை கொண்டு நாம் வேதத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது அவர் நம்மோடு இடைப்படுகிறார். He speaks to us. அவருடைய கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் ஆறுதலான காரியங்களை கொடுக்கிறார். Everything is there in the Bible. Amen. But specific ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பைபிள்ல புதிய ஏற்பாடுல பார்க்கும் போது God spoke. Amen. அப்போஸ்தலர் 13 படிக்கும் போது அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சிலர் என்ன பண்ணாங்க? They were fasting, they were praying, they were worshiping God. அப்ப அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்துல வந்தாங்க. அங்க சொல்லும் they were prophets. அவர்கள் பவுல், பர்னபா இவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல the Holy Spirit comes and speaks to them. அவர்களோடு பேசி அவர் சொல்றாரு, let them, அவர்களை என்னுடைய ஊழியத்துக்கு என்று நான் அழைத்திருக்கிற ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து send them away for my ministry. Hallelujah. யோசிச்சு பாருங்க, எல்லாம் நல்லா இருக்குதுப்பா, இங்கே நாம ஜெபிக்கலாம், நல்ல பிரசன்ஸ் இருக்குது. அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் போது there was suddenly the word of God came and God said, பரிசுத்த ஆவியானவர் டைரக்டா பேசுறாரு, send them away on my ministry. Hallelujah. இன்னைக்கு ஒருத்தருக்கு மினிஸ்ட்ரி கிடையாது. அவருடைய ஊழியத்தை தான் செய்யறதுக்கு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்னன்னா the thing is that obedience, இந்த கீழ்ப்படிதல் உண்மையாவே it's full of power. The power of obedience. Amen. நாம நினைக்கலாம், என்னங்க கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? When you learn to obey, obedience is also a mystery. நமக்கு புரியாது, ஏன் கீழ்ப்படியணும்னு புரியாது. It's a mystery combined with the power of God. Hallelujah. இங்க என்ன சொல்லுதுங்க? 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜா ஆயதபடிக்கு நான் புறக்கள்ளி தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொன்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். 4ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் என்ன பண்ணானா? செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுங்க? தாவீதுக்கு இல்ல, சாமுவேலோட தேவன் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரத்துல நீங்க 10ஆம் வசனம் 26ல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, அங்க சாமுவேலோட தேவன் பேசுறாரு. God says to Samuel,
சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு விசனமா இருக்கிறது என்று சொல்றாரு. ஆமென். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல இந்த சாமுவேல் என்ன பண்றாங்க? துக்கித்து கொண்டிருக்கிறார். He was in sorrow. He was in sadness for much days. அவன் அழுகிறான், தூக்கம் இழந்து போய் அவன் என்ன பண்றாங்க? He's just weeping and crying. He's weeping and crying for many days. அவனுக்குள்ள என்ன ஆதங்க? ஆண்டவரே, அவனுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க தானே அவனை ராஜாவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தானே என்ன அனுப்பிச்சு என்ன பண்ணீங்க? அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னீங்க. நீங்க தானே அவனை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண வச்சீங்க. என்னை கொண்டு அபிஷேகம் பண்ண வச்சீங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இருக்கிறான் என்று எல்லாம் பெருமைப்பட வைத்தீங்களே. பட் இட்ஸ் டோட்டலி நான் இன்னைக்கு அவன் பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க? சாமுவேலுக்கு துக்கம், சாமுவேலுக்கு வருத்தம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த 15:10 படிச்சு பாருங்க, அதுல சொல்லுவாரு, சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, how much it would have hurt God to tell this word. நான் சவுலை ராஜாவாக்கினது என்னவா இருக்கிறதா? எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அப்ப அவன் செய்வான் ஆண்டவருக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கூட சேம் திங் தான். அல்லேலூயா. நாம கீழ்ப்படியாமல நிறைய நேரத்துல இருக்கிறோம், அவருக்கு தெரியும். அந்த கீழ்ப்படியாமல நாம் வாடும் போது அவர் எந்த அளவுக்கு மனஸ்தாபப்படுகிறார் என்பது என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? How it hurts God when we live in disobedience to the word of God. நம்ம ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். But the question comes, how is my lifestyle? என் ஆண்டவர் பார்த்து என் இருதயத்தை கேட்டவன்னு சொல்லுவாரா? என் வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரா? இல்ல ஏன் ரட்சித்தோன்னு அவர் மனஸ்தாபப்படுவாரா? உங்களை என்னை பார்க்கும் போது என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இவர்களுக்கு மரித்தது இதற்காக தானா என்று அவர் மனஸ்தாபப்படுவாரா? When we are living against the ways of God. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா everybody wants name, fame தான் வரணும் எல்லாருக்கும். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் என்ன ஆசைங்க? என்ன எல்லாரும் புகழ்ந்து பேசணும், எனக்கு மேன்மைகள் வரணும், எனக்கு அந்த இடத்துல நான் இருக்கணும். இந்த எண்ணம் தான். எப்படியாச்சும் நான் பணக்காரன் ஆயிடும், எப்படியாச்சும் நான் மேல வந்துடணும், என்ன 4 பேர் பார்த்து ஓஹோ ஆஹான்னு சொல்லணும். சவுல் அப்படிதான் இருந்தான். Hallelujah. He wanted to control everything. But என்ன பண்ண அந்த கண்ட்ரோல்ல he said everything should happen on my terms. என்னுடைய டேர்ம்ஸ்ல, என்னுடைய கண்டிஷன்ஸ்ல நடக்கணும். ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? Hallelujah. God had terms and conditions. சாமுவேலை கொண்டு சில கட்டளைகளை கொடுக்கிறார். He was not ready to obey and abide to the rules and regulations of God. ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சாமுவேல் சொல்றார், நான் சவுலை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். நான் மனஸ்தாபப்படுகிறேன். Have you any time thought எவ்ரி டே நம்ம வாழ்றோம், எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. 25ல எப்படி வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, பட் 26ல இப்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு 23ஆம் தேதி வந்துருச்சு நமக்கு. என்னைக்குன்னா ஒரு நாள்லாம் யோசனை இருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு, எனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு, எனக்கு கொடுத்த மீட்புக்கு என்னைக்குன்னா அவர் யோசித்து மனஸ்தாபப்படுகிறவரா இருப்பாரான்னு என்னைக்குன்னா யோசனை இருக்கிறோமா? நான் ஊழியம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. I may be doing signs and wonders, miracle கூட நடக்கலாம். நாம் பிரசங்கம் பண்றதுல பல ஆயிரம் பேர் ரட்சிப்பை கூட பெற்றுக்கொள்ளலாம். பட் ஆண்டவர் என்ன பார்க்கிறாருங்க? He is looking to my obedience.
நான் எல்லாம் கொடுக்கும் போது என்ன praise the Lord சொல்லியே, நான் உன்கிட்ட எல்லாம் எடுக்கும் போது ஒண்ணு இல்லாத போது will you tell the same thing? இருந்துட்டு இல்லாம போகிற வாழ்க்கையில இல்லாம இருந்து இருக்கிறவர்களாய் மாறினா ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். யோபை போல சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? அந்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்டியன் லைஃப் ஒரு சாதாரண, இட்ஸ் a challenging life. ஒவ்வொரு நாளும் we have two choices, either to be obedient to the word of God or just be obedient to our own wills and wishes. நமக்கு அதிகபட்சமா நான் விரும்புகிறது, நான் சிந்திக்கிறது, நான் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில நடக்கணும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே பாருங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. எவ்ரிபடி வாண்ட், எவ்ரிஒன் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க, எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி, நான் சொல்றதை கேட்டு இருக்கணும் தான் நினைப்பாங்க. நோபடி திங்க்ஸ் அபவுட் காட். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க கர்த்தரை நினைச்சீங்கன்னா, if you put God first, you will say to yourself, ஹalleluya, எனக்கு இந்த பேரும் புகழும் இல்லைனாலும் it should come to God. சாமுவேல பார்க்கிறார் ஆண்டவர். He didn't speak to anyone. மத்தவங்க கிட்ட பேசல. ஏலி உயிரோட இருக்கும்போது அவனோட பேசல. பிரதான ஆசாரியன் அவனோட பேசல. அவனுடைய பிள்ளைகளோட பேசல. God spoke through Samuel about the judgment that was going to come upon Eli and his sons. இங்க சாமுவேல் கிட்ட பேசுறான், துக்கித்து கொண்டு இருக்கிறான், அழுது கொண்டு இருக்கிறான். அந்த அழுது கொண்டு இருக்கிற நேரத்துல தேவன் பேசுறார், என்னன்னு, இன்னும் எவ்வளவு நாள்பா, how long you are going to துக்கித்து கொண்டு இருப்ப, எத்தனை நாட்கள் நீ இன்னும் இப்படி இருக்க போகிற? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? சாமுவேல் கிட்ட என்ன தெரியுமா? God's heart was his heart. தேவனுடைய இருதயமும் அவனுடைய இருதயம் ஒன்றா இருந்தது. அவனுக்குள்ள என்னன்னா, ஐயோ இந்த சவுல் இப்படி பண்ணிட்டானே, இந்த சவுல் இப்படி பண்ணிட்டானே, தேவனுடைய மகிமை இழக்கக்கூடிய காரியம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வருஷங்கள், ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சாக போறானே, அவனுடைய சந்ததி ராஜாவா இருக்க முடியாது. சாமுவேலுக்கு அந்த துக்கம். எங்கேயோ கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த கீசின் மகனாகிய சவுலை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கின அந்த தேவனுக்கு இவன் கீழ்ப்படியாமை போனது சாமுவேலுக்கு என்ன இருந்துச்சுங்க? அதிக துக்கத்தை கொடுத்தது. His heart was burdened like the heart of God. எனக்கு எத்தனை பேரு நீங்க சொல்ல முடியும் என் இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல பாரப்பட்டு இருக்கிறதுன்னு? உங்க இருதயம், when somebody in your own family, உங்க சபையிலே, if they are living outside the will of God, தேவனுக்கு கீழ்ப்படியாம உங்க பாவ வாழ்க்கையில வாழும்போது, do you feel that burden? உங்களுக்குள்ள அந்த பாரம், உங்களுக்குள்ள அந்த வேதனை, என் ஆண்டவர் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பாரு, என் ஆண்டவர் விசனப்பட்டு கொண்டு இருப்பாரு, அவங்க போகிற பாதையை பார்த்து நான் முறுமுறுத்து கொண்டு அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறேனா, இல்ல என் இருதயம் துக்கித்து கொண்டு இருக்கிறதா? How is your heart burdened? என்னைக்கு ஆண்டவர் கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறாரு. நான் எப்படியோ வாழ்றதுக்கு அல்ல. 25 முடிச்சு 26 வந்து 26 முடிய போகிறது. It's going to end. நாமளும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஒருவரை இங்க பெர்மனண்டா இருக்க போகிறது இல்ல. But how you are going to end your life? உங்க வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க போகிறது? Will God appreciate your life and my life? நீ எவ்வளவு பணம் சம்பாரிச்ச ஆண்டவர் கேட்க போறது இல்ல. நீ எத்தனை வீடு கட்டின ஆண்டவர் கேட்க போறது இல்ல. நீ எத்தனை பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிற ஆண்டவர் கேட்க போகிறது இல்ல. அதனால அவர் பெருமைப்பட போகிறது இல்ல.
நீ ஓட்டாண்ட ஆனா அவர் துக்கப்பட போகிறது இல்ல. பிகாஸ் இஸ் த ப்ரொவைடர். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு. அதனால அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. ஆனா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது, உன்னோட தொடர்ச்சியா பேசி 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 அவர் சொல்றாரு, இது எனக்கு பிடிக்கல என் மகனே, நீ போற வழி சரியில்லை, நீ பழகுற ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, நீ பேசுற பேச்சு சரியில்லை, உன் குடும்பத்தோட நீ உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, ஐ ஹேட் இட். நீ பணத்துக்கு பின்னாடி போகும்போது ஆண்டவர் சொல்ற, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. How do you respond to God? If you are loving the world and the things of this world, ஆண்டவர் சொல்ற, உலகத்தையும் உலகத்தில் உள்ள மீது அன்பு கூறாதிருங்கள். Don't love the things, the world and the things of this world. நீங்களும் நானும் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறதை நேசிப்போமான ஆண்டவர் துக்கமா இருப்பாரா, சந்தோஷமா இருப்பாரா? கேளுங்க, உங்களுக்குள்ள கேள்வி. How do you are living? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல காரியங்களுக்காக we are denying God. நான் டினையே பண்றது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா போச்சுன்னா you are denying God. ஆண்டவர் உங்களை அந்த நேரத்துல, நீங்க போகிற அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச நேரம் என் சமூகத்தில் இருந்துட்டு போன. எத்தனை பேர் அந்த சமூகத்துல இருக்கிறீங்க? How much time we spend to get ready to go to that party or function? காலையில இருந்து ப்ரிப்பரேஷன்ல இருப்போம். பிகாஸ் நாங்க போலனா அடுத்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் தேவனுக்கு மரியாதையே கொடுக்காம நான் போகிறேன்னு ஒருத்தரும் யோசிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், not even one day I have missed my prayer time. ஹல்லேலூயா. நான் பெருமையா சொல்லுவேன், இந்த 2025 மாத்திரம் சொல்றேன், ஜனவரி 1ல இருந்து 31 வரைக்கும் ஒரு நாளை என் காலை நேர ஜெபத்தை நான் மிஸ் பண்ணது கிடையாது. Not even once. என்னுடைய பலவீனத்தில் நடுவில், என்னுடைய கஷ்டத்தின் நடுவில், in spite of all the issues of my life, I was படுக்கையிலிருந்து சரியா எழுந்துருவேன். 4 மணியா எத்தனை மணின்னு தெரியாது, but before 6 I will be awake from my bed. I will be in the presence of God. தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருப்பேன். என்ன ஜெபிக்கணும்னு கூட தெரியாம எந்திரிச்சு I will be praying to God. I will seek God. I will cry to God. Hallelujah. I have never missed முதல் 2 மணி நேரம் என் ஆண்டவருக்கு 2025ல நான் செலவு பண்ணாம இருந்தது கிடையாது. God is my witness. I have never given myself a sleep. எத்தனை தாமதமா படுத்தாலும் காலையில எழுந்திருப்பேன். யோசித்து பாருங்க. வேலைக்காக ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து வேலை செய்வோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறதுக்கு மாத்திரம் ஐயோ தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்கணுமே. தூங்க வேணான்னு கர்த்தர் சொல்லல. கெத்செமனில் ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. எத்தனை பேரை இந்த சரீரத்துக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு ஆவியை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இன்னும் எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டு இருப்ப? எந்த மட்டும்? how long you are going to be? யோசிச்சு பாருங்க, அது எத்தனை நேரம் எத்தனை காலம் சொல்லல. but the day he heard from God that because of the sin of Saul, ஆண்டவர் சொல்றான், ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா, எனக்கு மன வருத்தமா இருக்கிறது. that hit him like anything. இந்த பைபிளை படிக்கும் போது எத்தனை முறை உங்க இருதயத்தை இந்த வசனம் தாக்கி இருக்கிறது. how much the word has pierced inside you. உணர்ந்து இருக்கிறோமா? இந்த வசனத்தை உணர்ந்து இருக்கிறோமா?
How much எத்தனை முறை இந்த வசனம் உங்களை குத்தி இருக்குது யோசிச்சு இருக்கிறோமா? முதல்ல பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும் போது ஆவியானவர் அந்த 3000 பேருடைய இருதயத்தை குத்தினாராம். They were convicted to their heart. Do you feel that conviction? ஆண்டவர் இந்த வருத்தத்தோட இருக்கிறாரே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நினைக்க நான் யோசிச்சு இருக்கிறீங்களா? This man Samuel, அவர் எத்தனை நாள்னு சொல்லல, ஆண்டவரே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு he was every day mourning. அவர் துக்கித்து கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தாரு. ஆண்டவரே ஆண்டவரே. I pray 2026 வருஷம் உங்க இருதயமும் தேவனுடைய இருதயம் இணைக்கப்படட்டும். May you have the heart of God in you. எதுக்கு கேட்கிறீங்களோ இல்லையோ, let me know your heart of God. சாமுவேல் சொல்லுவார் தேவன், ஆண்டவரே நான் எப்படி போறது? நான் அங்க போனேன்னா இந்த சவுல் கேட்பான், ஆல்ரெடி என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறான், நான் உங்க வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன், உன்னை ராஜாவை இராதபடிக்கு தேவன் தள்ளிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவன் இடத்துல உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை ராஜாவாக்குவா என்று தேவன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். He is just என்னை கண்டுபிடிச்சான் அவனை கொண்டு போடுவான். In spite of that, இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் ராஜா சவுலு. சாமுவேலுக்கு பயம் வரல அந்த வார்த்தைகளை சொல்லும் போது. God has rejected you சொல்லும் போது அவனுக்கு பயம் வரல. இன்னைக்கு நாங்களே ஊழியக்காரங்களை எத்தனை முறை காம்ப்ரமைஸா இருக்கிறோம். We dare not to tell. ஜனங்க பாவத்துல இருக்கும் போது we dare not to tell. பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவார், மன்னிப்பார் தான். மன்னிக்கிறது இல்ல நான் சொல்லல, சொன்ன பாவம் செய்யறேன்னு சொன்னாதான பாவம் தெரியும். தாவீதுக்கு அவன் பத்சேபாவோட விபச்சாரம் பண்ணது அவனுக்கு தெரியவே இல்லை. இட் வாஸ் நார்மல் டு ஹிம். அழுதான், ஜெபம்னா, மகன் செத்து போயிடுறான். He never felt it as a sin. தேவன் தீர்க்கதரிசி அனுப்பணுமா இருந்துச்சு. Go and tell him he has sinned. I hate that sin. அதுதான் சங்கீதம் 51 தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்ட மாத்திரத்துல உடைந்து போகிறான். அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் பாவங்களை பாராதபடிக்கு முகத்தை மறைத்தேன், அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கருளும். தேவனே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். ஆண்டவரே, he cries to God. Hallelujah. சவுலுடைய வாழ்க்கை கவனிச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ணிட்டான்பா, அவனை மன்னிக்கிட்டோன்னு கேட்பான். பட் திஸ் டேவிட், அவன் உடைக்கப்பட்டுக்கிறான். He knew பாவம் என்ன செய்யணும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. If God is going to remove the Holy Spirit from him, அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியும். அதான் கெஞ்சுகிற, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Hallelujah. Is the word of God inflicting your heart and soul? Or you're just pleasurizing the presence of God? இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிளெஷரைசேஷன் பண்ணிட்டாங்க. மியூசிக்க போடு, ஆடு, குத்து போடு, அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். You cannot teach our next generation about these wrong things which God hates. நமக்கு பெருமை.
சாமுவேல் கேக்குறான், நான் என்ன பண்றது ஆண்டவரே? இப்போ நான் பாத்துக்கிறேன், அங்க ஒரு பலியை ஏற்பாடு பண்ணு. 4ஆம் வசனத்துல சொல்லும், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் போனான். கர்த்தர் சொன்னபடியே சவுலுக்கு வரக்கூடிய தீங்கு அனுபவிச்சான். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடியே சாமுவேல் என்ன பண்ணாங்க? ஈசாயின் வீட்டுக்கு போறான். நோயிங் பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை தெரிஞ்சு கூட சாமுவேல் said, ஆண்டவரே, இந்த சவுல் துக்கப்படுத்தினது போல நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். Even if it costs my life, I will go, Lord. இன்னைக்கு எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை டு சாட்டிஸ்ஃபை சமன், யாரையோ திருப்திப்படுத்த, யாரையோ சந்தோஷப்படுத்த, நான் போலனா அவங்க வர மாட்டாங்க, நான் சந்திக்கலனா இதெல்லாம் நடக்கும், நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாத்திட்டு இருக்கிறோம். நான் உண்மையா சொல்றேன், this may be not be a happy message உங்களுக்கு இந்த புது வருஷத்துல இந்த மெசேஜ் ஆனு. No, that is the need of the hour. Hallelujah. Because I don't want you to miss heaven. I don't want you to miss the presence of God. This world is not permanent. இந்த வாழ்க்கை permanent கிடையாது. சவுலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. He never obeyed God. அவன் சொல்லுவான், ஜனங்களுக்காக நான் பயந்தேன், ஜனங்க சிதறி போகிறதுனால நான் பலி செலுத்திட்டேன். உம்முடைய ஜனங்கள் ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு பயந்து நான் என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன். He keeps talking about people. He was not talking about God. அவன் ஒருபோதும் சொல்லல, ஆண்டவருக்கு நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லல. அவன் சொல்றான், இந்த ஜனங்களுக்காக, ஜனங்க சிதறி போகிறத பார்த்து நான் பலி செலுத்துறேன். which was not his work. இன்னைக்கு many of we live in the fear of man. மனுஷனுக்காக பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மனுஷனை திருப்திப்படுத்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். How long we are going to live the same life, year after year, year after year? We plan and we proceed, we do things. But எத்தனை பேர் wait for God? இங்கே Samuel waited for God. When the message from God came, அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தி இல்லாம இருந்தாலும் he obeyed God. இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படாத வார்த்தை கர்த்தர் கொடுப்பானா? உங்களுக்கு வாக்குத்தத்தத்துக்கு பதில் உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் கொடுப்பாரனா? Will you feel happy and praise God? அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வாழ்க்கை, நீ போற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நீ போற பாதை எனக்கு பிடிக்கல, நீ உன் வாழ்க்கை எனக்கு சரியா தோணலன்னு சொன்னா, will you feel happy about that to God? ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? The enemy will bring lies and make it as a truth. கர்த்தருடைய சத்தியம் என்னைக்கும் கசப்பா இருக்கும். கர்த்தருடைய சத்தம், ஹல்லேலூயா, அது என்ன பண்ணுங்க? சில நேரத்துல நான் ரொம்ப காயப்படுத்தும். கர்த்தர் சொன்னபடியே போகும்போது எப்படி போறாங்க? சொல்றாரு, நீ போகும்போது என்ன பண்ணப்பா? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு போ. சும்மாலாம் போக சொல்ல. Take the anointing oil with you. அப்ப சாமுவேல் யோசிச்சிருக்கலாம், ஒருத்தனுக்கு தான் அபிஷேகம் பண்ணி இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் ஆண்டவர் எனக்கு தைல கொம்பை எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அங்க ஈசாயின் மகனை ஒருத்தன் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு சொல்றாரு. யோசித்திருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டானா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நாம நினைக்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு. பட் God was not that. ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றதை நீ செய். When the message of God came to Samuel, it was not a happy message. ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சவுல் அபிஷேகம் பண்ணதுனால இன்னைக்கு சவுல் வாழ்ற வாழ்க்கை பார்த்து அவன் துக்கித்து கொண்டு இருக்கிறான். அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஒரு முறை தான் அனுபவிச்சேன், மறுபடியும் அதே காயப்பட்ட மேலேயே காயமா? அவன் கேட்கல. He did exactly. அவன் தைல கொம்பை தைலத்தினால் நிரப்பி அவன் போகிறான். As God said, as God said, as God said.
தேவன் துக்கத்துல இருக்கும் போது தேவன் பரவாயில்ல சாமுவேல நீ வா, நான் உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லல, போ செய். Still you have ministry. Still you can pray. இன்னும் நீ ஜெபிக்கலாம், இன்னும் நீ திறப்புல நிற்கலாம், இன்னும் நீ அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பலாம். Still you have life. நான் உனக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறேன். What are you going to do with this life on this earth? மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டு இருக்க போறீங்களா? அவங்களுக்கு அது இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்க போகிறீங்களா? அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை இல்லை என்று அழுது கொண்டு இருக்க போகிறீங்களா? Or you are going to tell God, போதாண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தினது போதும். ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றாரு, போ தைல கொம்பை எடுத்துட்டு போ, take the anointing oil. நான் நிச்சயமா சொல்றேன், சாமுவேலுக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிருக்கும், பயந்து இருப்பான். அதனாலதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எப்படி போறது, சவுல் கேட்டானா என்ன கொண்டு போடுவானே. பட் காட், தேவன் எப்படி இருக்கிறான் வைராக்கியம், நான் சொன்னதை செய்யு, அவ்வளவுதான். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், obedience to God is like a mystery, but you will reap a harvest. Obedience is like a mystery, but you can reap a harvest. புரியாத புதிர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனா கீழ்ப்படிஞ்சு பாருங்க, that is the joyful thing will happen in your life. என்ன பண்ண போறோம்? Will you put your knees, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவீங்களா? உங்களை குறிச்சு நினைக்கிறத காட்டிலும் தேவனை குறிச்சு நினைப்பீங்களா? Will you seek the will of God? Will you pray for the will of God? Are you going to இன்னும் உலகமும் உலகத்தின் காரியங்களை நாடி தேட போகிறீங்களா? Hallelujah. Just ஒரு நாள், நாளை காலையில நம்ம வாழ்க்கை என்னன்னு தெரியாது. If tomorrow God is going to take our life, இந்த சுவாசம் நம்ம விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறதுனா, இன்னைக்கு போட்ட கனவு திட்டல என்ன ஆகும்? சாமுவேல போல சாமுவேலுடைய பிள்ளைங்க இருக்கல, ஆனா சாமுவேல் இருந்தான், சின்ன வயது தொடங்கி அவன் இருந்தான். He obeyed to God. He dared to do the things that God has called him to do. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்வோமா? Dare to do the things of God. God has called us to do. உங்க ஜெனரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? உங்க அடுத்த சந்ததியை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? இட்ஸ் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ், உங்க கரத்துல தான் இருக்கிறது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் காட், ஆண்டவரே என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒப்பு கொடுக்கணும் உண்மை, ஆனா கர்த்தர் உங்க கையில தான் உங்க பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறாரு, அடுத்த சந்ததியை கொடுத்து இருக்கிறாரு. How you are going to watch over them? அவங்க மேல கவனம் எப்படி செய்ய வைக்க போகிறீங்க? எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி கற்றுக் கொடுக்க போகிறீங்க? How your children are going to grow in the fear of the Lord? நாளைக்கு உங்களை தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே அட்மைர் பண்ணுகிற முடிக்கிற போறேன். எப்பவுமே 2 நாளாகமல இந்த ஜோசாயா கிங் ஜோசாயாவது படிக்கும் போது எனக்கு ஆச்சரியப்படும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, அதுல 8 வயசுல அவன் ராஜாவாகிறான். ஹல்லேலூயா. 8 வயசுல அவன் ராஜாவாகிறான். 8 வயசுல அவன் என்ன பண்ணான்? தன் தகப்பனாகிய தாவீதுடைய வழிகளில் நடந்தான். How did he learn at the age of 8? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள சின்ன பிள்ளைன்னு சொல்றோம். If you don't teach them, they will never learn.
இன்னைக்கு நிறைய நேரத்துல உலகத்தின் காரியங்களை சொல்லி கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We don't teach them about God. அவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தானா. அவனுடைய நாட்கள்ல தான் தேவன் யூதா மேல வர வேண்டிய தீங்கை வராம பண்ணினாராம். வளரும் போது பிள்ளைகளுக்கு தப்பன்னு சொல்லி, பாவத்தை பாவம்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அல்லேலூயா. நம்ம கொடுத்தத அமேசிங் 25ஆம் வருஷத்தை கொடுத்து முடிச்சிட்டாரு. 26 கொடுத்துட்டாரு. இந்த வருஷத்துல ஐ பிலீவ் கர்த்தர் உங்களை பார்த்து என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. How obedient you are going to be in this 2026? அவர் சொன்னார்ல, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். இஸ் நாட் கோயிங் டு லுக் எவ்ரிஒன். கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிடுகிறவெல்லாம் கர்த்தர் பார்க்க போறது இல்ல. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் அவர் நோக்கி பார்ப்பாரு. என் வசனத்துக்கு நடுங்குறவனுடைய ஜெபத்தை அவர் கேட்பாரு. நினைச்சுக்காதீங்க இந்த கால்வினிசம் போல அவங்க டீச்சிங் போல ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்க போறது இல்ல. முடிவு பரியந்த நிலைத்து இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நான் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது you see only my outward appearance, but you don't know what is inside of me. எனக்குள்ள இருக்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. I know and God knows it. Hallelujah. If I am living a disobedient life to God, நான் அவருக்கு கண்ணு கொடுக்கணும், உங்களுக்கு அல்ல. I have to give an account to God. I am burdened to bring அடுத்த சந்ததியை வந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை எழுப்பணும் தான் நான் வாஞ்சிக்கிறேன். அதனாலதான் அங்கலாய்க்கிறேன், அதனாலதான் கத்துறேன். இது உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். பட் God knows my burden. God knows my heart. So என்னுடைய ஆசைலாம் somebody, யாராகிலும் ஒருவர். ஈசாயுடைய 8 பிள்ளைகள் ஆண்டவர் சொல்ல, தாவீது ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் எல்லாத்தையும் பார்த்து சொல்லல. உங்களை பார்த்து சொல்லலாம், என் இருதயத்துக்கு ஏற்றவனே, உன்னை இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லுவாரா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு சான்ஸ் தான். நாளைக்கு நினைக்காதீங்க, இன்னைக்குதான் ரட்சிப்பின் நாள். Today is the time of salvation. இன்னைக்குதான். This is the moment. Don't think நாளைக்கு பண்ணிருவோம், அடுத்த வருஷத்துல பண்ணிருவோம். இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் கிருபையாய் நாளைக்கு ஜீவனை கொடுப்பாரால் நாளைக்கு நம்ம பூமியில உயிரோட இருக்க போகிறோம். அதர்வைஸ் பவுல் சொன்னது போல இந்த ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிப்போம்.